இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சாமி கும்பிடுவோம்ல, அது வந்து மாரியம்மன் சாமி வந்து எப்படி உருவானாங்க அப்படின்னு அதை பத்தி வந்து பார்க்கலாம். இந்த மாரியம்மன் அவங்க பேர் வந்து என்ன அப்படின்னா ரேணுகா தேவி. இவங்க யாரு அப்படின்னா செமதக்கினி முனிவர் அப்படிங்கிற மனைவி தான் ரேணுகா தேவி. இவங்க தான் மாரியம்மனா அவதாரம் எடுத்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து எப்படி வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அவங்க ரெண்டு பேருமே நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து கடவுள்கிட்ட வந்து நல்லா தவம் செஞ்சு கடவுள்கிட்ட வந்து நிறைய ஆசீர்வாதம்லாம் பெற்று வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மொத்தம் 5 ஆம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க. அதில் ஒரு ஆம்பளை பையன் பேர் வந்து பரசுராமன். அவன் யார் அப்படின்னா விஷ்ணுவோட அவதாரமாகவே அவன் வந்து பிறந்திருப்பான். ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து கடவுள் மேலே பக்தியாக இருந்தனால அந்த கடவுளே அவங்களுக்கு வந்து அவதாரம் கொடுத்த மாதிரி அந்த பையன் வந்து பிறந்திருப்பான். அந்த 5 பத்தில் ஒருத்தனை அவனும் இருப்பான். இப்போ வந்து இவங்க வந்து ஆதிசக்தியோட அம்சமாகவும் இந்த ரேணுகாதேவி வந்து இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு தெய்வ சக்தியோடையும் இந்த ரேணுகாதேவி அம்மா வந்து எப்பயுமே இருந்திருக்காங்க. இவங்க வந்து எப்பயுமே ஆற்றுல வந்து நீராடிட்டு அந்த ஆற்று மணல்லையே பானை செய்வாங்க. சுடுமண்ணே இல்லாமல் பானை செய்வாங்க. ஆனால் பானை வந்து நல்லா திடகாத்தமாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா அவங்களோட கற்புனால தான் அந்த பானைக்கு வந்து சுடுமண்ணே தேவையில்லாமல் அந்த ஆற்று மணலை வச்சு அவங்க வந்து டெய்லி பானை செஞ்சு அந்த முனிவர் ஜமதக்னி முனிவருக்கு போய் சிவனை வந்து வழிபடுவார், பூஜை செய்வார். அவருக்கு வந்து அந்த பானையிலேருந்து டெய்லி தண்ணி கொண்டு போய் அங்கே போய் கொடுப்பாங்க. ஒரு நாள் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஆற்று பக்கத்தில் வந்து ஒரு கர்ம ஜோடி வந்து பார்த்துடுறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு மனசு வந்து வேறு மாதிரி இதாகிடுது. அதோடு அவங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து பானை வந்து செய்ய முடியலை. ஏன்னா மனசு தடுமாறிடுச்சு அந்த ஜோடியை பார்த்தனால. உடனே அந்த ஜமதக்னி முனிவர் வந்து ரொம்ப கோபமாயிறாரு. இன்றைக்கி பானை செய்யாமல் வந்துட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. உடனே அவரோட மகன்கள் வந்து ஃபஸ்ட் 4 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து வெளியே போயிட்டான் பரசுராமன். அவள் கூப்பிட்டு இந்த மாதிரி அம்மாவை வந்து வெட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர். அதுக்கு அந்த 4 பசங்களும் அம்மா மேலே உள்ள பாசத்தால் அவங்க வந்து வெட்ட மாட்டாங்க. வெட்டாமல் அப்படியே வந்து ஒதுங்கி நின்றுவாங்க. உடனே அந்த முனிவருக்கு இருக்கிற பவரால் அவர் வந்து கண்ணாலே பார்த்து அந்த 4 பேர்த்தையும் எரிச்சிருவார். அப்படியே அவங்க அப்படியே சாம்பலாயிருவாங்க. உடனே அந்த சாம்பலை பார்த்து அவங்க அந்த அம்மா வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த பரசுராமன் வந்து வெளியே போயிருப்பான். அப்போ அந்த வீட்டுக்கு வருவான். வரும்போது அவங்க அம்மா அழுகிறத பார்த்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படி கேட்கும்போது அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து வெட்டிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரும் என்ன ஏது அந்த மாதிரி கேட்காம அப்பா சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், அவர் எதுவுமே நியாயமாக தான் சொல்லுவாருன்னு நினச்சிக்கிட்டு அவனும் கோடாரியால் அவங்க அம்மாவோட தலையை வந்து வெட்டி துண்டாக்கிடுறான். துண்டாக்கின உடனே அந்த ஜமதக்னி முனிவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. மனசெல்லாம் குளிர்ந்துருச்சு. உடனே என் மனசு வந்து குளிர்ந்து போயிருச்சு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு பரசுராமன்ட்ட. அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு இறந்து போன எங்கள் அம்மாவும் என்னோட 4 தம்பிகளும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டதுக்கு அவர் வந்து நான் உனக்கு அப்படியே இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து மாரியம்மன் வந்து எப்படி உருவானாங்கன்னு சொல்லி 2 கதை இருக்குது. அது அந்த 2 என்னன்னு பார்க்கலாம். அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து மாரியம்மனை வந்து இவங்க காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பரசுராமன்ட்ட வந்து சொல்லியிருப்பாரு. அந்த முனிவர் வந்து இப்போ வெட்டி போட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு பரசுராமன் சொல்லுவார், நீங்கள் சொல்கிறத அப்படியே நான் செய்கிறேன்ப்பா, ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு வாக்குறுதி வந்து நிறைவேற்றி கொடுக்கணும், அந்த நிபந்தனைக்கு நீங்கள் சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டதுக்கு அவன் வந்து சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. உடனே இவனு காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா வந்து வெட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு இறந்து போன எங்கள் அம்மா வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்டதுக்கு அப்போ உங்கள் அம்மாவோட தலையை எடுத்து அந்த இதுலேயே வை, உங்கள் அம்மா வந்து உயிர் பெற்று வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த உடம்போட சேர்த்த உடனே உயிர் பெற்று வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னோடனே வந்து காட்டுக்கு போவான். அந்த சந்தோஷத்தில் இப்படி போகும்போது அந்த நேரத்தில் அந்த காட்டில் ஒருத்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்டோட இதுக்கு சண்டையாகி அவர் வந்து அந்த மனைவி வந்து வெட்டி துண்டாக்கி அந்த இடத்துல போட்டு வச்சுருப்பான். போடும்போது இவன் வந்து அவசரத்தில் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா அந்த காட்டில் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட தலையை எடுத்து அவங்க அம்மாவோட உடம்புலையும் அவங்க அம்மாவோட உடம்புல அந்த தலையை எடுத்து அந்த பொம்பளையோட உடம்புலையும் மாற்றி வச்சுருவான். உடனே இப்போ அவங்க அம்மா தானே உயிர் பெற்று வருவாங்க. அப்போ உயிர் பெற்று வந்தோன்னா அவங்க சொல்லுவாங்க, இப்போ விதியை வந்து யாராலையும் வெல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதுக்கடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு கதை. 2வது கதை வந்து என்ன அப்படின்னா அவங்க 2 பேரும் இவன் எப்பயும் போலயே அந்த தலையை வந்து எடுத்து அவங்க அம்மாட்ட கரெக்டாக பொருத்திடுவான். பொறுத்தோன்னா அவங்க உயிர் பெற்று வந்துடுவாங்க. வந்துட்டு அந்த ஜமதக்னி முனிவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க. மன்னிப்பு கேட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு காமதேனு அப்படிங்கிற ஒரு பசு வந்து வளர்த்துக்கிட்டு வருவாங்க. அந்த பசுவை வந்து யார் வந்து திருடிட்டு போவா அப்படின்னா அர்ஜுனன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து திருடிட்டு போயிடுவான். திருடிட்டு போன உடனே இவர் என்ன பண்ணிடுவார், இந்த முனிவர் வந்து போய் அவனை சண்டை போட்டு வெட்டிட்டு வந்து அந்த காமதேனு பசு வந்து கூட்டிகிட்டு வருவார்.
கூட்டிகிட்டு வந்த உடனே அதுக்கடுத்து அந்த அர்ஜுனோட மகன்கள் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த முனிவரை வந்து வெட்டி சாய்ச்சி சாவடிச்சிருவாங்க. உடனே இந்த ரேணுகா தேவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கணவன் வந்து இறந்தனால நம்மளே இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்று பக்கமாக போய் அங்கே விறகெல்லாம் போட்டு நெருப்பு மூட்டி உடங்கட்டை ஏறுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடங்கட்டை ஏறுதல்னா நெருப்பு மூட்டி அதில் நம்மளே விழுந்து சாகுறது அதில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பண்ணும்போது அப்போ வந்து அன்னைக்கு வந்து நிறைய மழை வெள்ளம் அது மாதிரி வந்துடுது. உடனே அவங்க வந்து பாதி பாதி வந்து அந்த மாதிரி இருக்காங்க, ஆற்றுலேயே அடித்து போய் ஒரு வேப்ப மரத்தில் வந்து தடுத்து அவங்க வந்து கரை வந்து சேர்ந்துடுறாங்க. கரை சேர்ந்துட்டு அந்த வேப்ப மரத்தோட இலையை தான் நமக்கு அந்த ஆடையாக போட்டுக்கிறாங்க. அந்த வேப்ப இலையை தான் உணவாகவும் சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த வேப்பலையும் அந்த மஞ்சளையும் எடுத்து நல்லா புண்ணுக்கள் காயத்துக்கெல்லாம் போட்டு காயெல்லாம் ஆறிடுது. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு வந்து கூழ் மோர் பானக்கரம் அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் வேப்பிலையெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் குடிச்சவங்க வந்து நல்லாயிருவாங்க. நல்லானதுக்கப்புறம் அவங்க வந்து தவம் செய்ய வந்து ஆரம்பிப்பாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மாதிரி நான் வந்து இனிமேல் இங்கேயே தான் தவம் புரிய போகிறேன், சிவனையும் பார்வதியும் நினச்சி அப்படின்னு சொல்லி தவம் செய்வாங்க. அப்போ இவங்களோட தவத்தை பார்த்து பார்வதி என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த சாமி அவங்களோட பவரை பாதி அவங்கள்ட்ட கொடுத்து, நீ வந்து இந்த மாதிரி பூலோகத்தில் வந்து நல்லா ஆட்சி செஞ்சு மாரியம்மனா அவதாரம் எடுத்து பூலோகத்தை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாட்டு கதையில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த இறந்து போயிருப்பாங்களே மனைவி அந்த காட்டில், அவங்களும் பத்தினி தான், அதனால நீ அவங்க உடம்புல சேர்த்தாலும் நான் வந்து இந்த காட்டுக்கு வந்து தேவதையாக இருந்து இந்த காட்டுக்கு வந்து காவல் தெய்வமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி தான் மாரியம்மன்கிற சாமி வந்து உருவாகுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.